எல்லையில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோடு டிஆர்டிஓ தலைவர் சந்தித்திருக்கிறார். டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்வது, தயாரிப்பது, ஆய்வு செய்வதெல்லாம் இவர்கள்தான். இந்த சந்திப்பு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகின்றார். மணிகண்டன், இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? விவரங்கள். வணக்கம். இருநாட்டு எல்லையில ஒரு பதற்றமான சூழல் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த நிலையில ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு அரசு தயாராகி வருகிறது. அந்த அடிப்படையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படை தளபதிகளை நேர்ல அழைத்து ஒரு முக்கிய ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். இந்த எல்லையில அதிகரித்திருக்கக்கூடிய போர் பதற்றம் குறித்து ஏற்கனவே டிஆர்டிஓ தலைவரையும் அழைத்து முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார். டிஆர்டிஓ பொறுத்தவரையில் இந்தியாவுக்கான அதிநவீன போர் ஆயுதங்களை தயாரிக்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையமாக செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான உளவு இயந்திரங்களையும் போர் ரக இயந்திரங்களையும் தயாரித்து வருவது டிஆர்டிஓ. அதற்கு அந்த தலைவருடனான சந்திப்பு நடத்தி முடிக்கப்பட்ட உடனடியாக முப்படை தளபதிகளுடனான ஆலோசனையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எல்லையில பாகிஸ்தானுக்கு பதிலடி தரும் விதமாக இந்தியாவுக்குள்ளே தயார் செய்யப்பட்ட ஆகாஷ் வான்வெளி ஏவுதளமாக இருக்கட்டும், அதே போல ZSU-23 கன்ஸ், அதாவது 2500 மீட்டர் தொலைவுக்கு துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய வெப்பன்களை கையாண்டு இந்தியா எதிர் தாக்குதல்களை வலுவாக தந்து வருகிறது. இந்த நிலையில அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் எடுப்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனையை தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நடத்தி வருகிறார். இது மட்டுமல்லாமல் டிஆர்டிஓ தலைவருடனும் இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது.